ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதிக ப்ரோட்டீன் நிறைந்த கருப்பு கொண்டக்கடலையும் உடச்ச கடலையும் வச்சு நான் ஒரு கட்லட் பண்ண போகிறேன். கருப்பு கொண்டக்கடலை வந்து வேக வச்சு சுண்டலாக பசங்களுக்கு கொடுத்தேன். போராக இருக்குமா வெறும் சுண்டலாக மட்டும் சாப்பிட அப்படின்றதுனால இதில் ஒரு கட்லட் பண்ணலாம் சொல்லிவிட்டு உடச்ச கடலையும் இதுவும் சேர்த்து நான் பண்ண போகிறேன். இதுக்கு உடச்ச கடலை முதல்ல நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் ஒரு 4 காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு இதை போட்டு நல்லா மிக்சியில் கரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லையா, அந்த மாதிரியான கொண்டக்கடலை மட்டும் முழுசாக இருக்கக்கூடாது, ரொம்ப மாவாகவும் ஆகிடக்கூடாது. அது ஃபுல்லாக நசுங்கின பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு உடச்ச கடலையோடு அதை போட்டு அரைச்சதையும் போட்டுடணும். அதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக வந்து காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த கொண்டக்கடலையே ஈரப்பதம் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம். வடை மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் கட்லெட் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் வெள்ளை மூக்கடலை வச்சு நான் ஒரு கட்லெட் பண்ணி ரெசிபி போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் இருக்கும் பாருங்கள். இது வந்து உடச்ச கடலையும் சேர்ந்து நான் பண்ணுறேன். ஸோ இன்னும் அதிகமாக சத்து அதிகம் நிறைஞ்சது, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறது. ஸோ நிறைய ஆயிலும் நம்மளுக்கு தேவைப்பட போகிறதில்ல, குழந்தைங்களுக்கு ஆயில் ஐட்டமாகவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ எண்ணெயை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுக்குலாம் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற்றுவோம், அந்த மாதிரி மட்டும் நம்ம ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுக்கலாம். இது இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸு. உங்களுக்கு எந்த அளவுக்கு முருகலாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முருகலாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு சாஸ் கூடயோ இல்லை வெறுமனே கூடயோ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டல நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.